நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வாழைக்காய் கோலா உருண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் 5 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. வாழைக்காய் நல்லா கழுவிட்டு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி நம்ம இப்போ வேக வைக்கணும். அறுக்கின எல்லா வாழைக்காயும் நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி குக்கரில் வேக வச்ச வாழைக்காயை இப்போ தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே மதிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம வதக்கணும். அதுக்கு நான் பாத்திரம் வச்சு கடாயை வச்சுட்டேன். இப்போ அது கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ அதை பொரிய விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், வரமிளகா ஒரு 6 மிளகா வரமிளகா எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா இதில் சேர்த்து வதங்கிட்டேன். இப்போ இதிலே ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு, இப்போ இதையும் நம்ம இதில் வதக்கிடலாம். பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லாவே எல்லாமே வதங்கட்டும். 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். அரை மூடிலையும் பாதி அளவு தேங்காய் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு வாழைக்காய் எடுத்து நிறையா சேர்த்து எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நிறையாவே நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லாவே வதக்கியாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாழைக்காய் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு மொத்த மசாலாவுக்கு சேர்த்து உப்பு சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து எப்போவுமே நம்ம வந்து குறவரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இப்படி குறவரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை உள்ள கலந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம பொட்டுக்கடலை பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை முதல்ல நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர் 3 ஸ்பூன் இருக்கும். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்து கலந்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதையும் இதில் சேர்த்து நம்ம ஒன்றாவே நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கலந்து இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் அடுப்பில். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து ரொம்பவும் எண்ணெய் காய வேணாம். ஓரளவு மீடியமாக காஞ்சோடனே நம்ம இதில் உள்ள சேர்த்துடலாம். அந்த தீ வந்து அளவாக கம்மி பண்ணி வச்சு தான் நம்ம இப்போ இதை வேக விடணும். பொறுமையாக வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வேக விடணும். அடுப்பை எப்போவுமே கூட்டி வச்சிடக்கூடாது. சீக்கிரம் கருக பார்க்கும், உள்ளே வேகாமல் ஆயிரும். அதனால் பொறுமையாகவே நம்ம வேக வச்சு தான் எடுக்கணும். வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சூப்பராக சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு காரசாரமான கோலா உருண்டை. இப்போ நீங்களும் இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்.